வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க, அந்த செகண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆனிச்சு. அப்போ அதே அந்த இடத்தையும் பிரேக் பண்ணாங்க. நம்ம எதிர்பார்த்த அந்த டார்கெட் 23,860 அப்படிங்கிற அந்த லெவலை கரெக்டாக தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்சல் நம்ம தொட்டாலே இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதுபோல் இங்கேருந்து தொட்டு அதுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சரி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்னது அப்படியே கிளியராக நடந்திருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். தேர்டை தொடரில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 554 இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொடுத்தது 55,630 ஒரு நெருக்கி 80 பாயிண்ட்ஸ் மட்டும் தொடலை. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிஃப்டி ரிஜெக்ஷன் வந்தனால இதுவும் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த எல்லா உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அப்சைடு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட ஓப்பனே உடனே பிரேக் ஆகிடுச்சு. அதனால் மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அப்சைட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம தலைப்பில் தான் போடணும். எப்போ புரிஞ்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்புங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்படி இல்லைனா சைட்வேஸாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா மார்க்கெட்டும் சைட்வேஸாக இருந்திருக்கலாம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸில் நான் சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை தேர்ட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தேர்ட் வரைக்கும் போகல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 77,000 ரவுண்ட் ஃபிகர்லேயே மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல, இந்த ஓப்பன் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டேவோட க்ளோசிங் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பார்த்து செகண்ட் சப்போர்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி அந்த செகண்டுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம் அந்த இடத்துல. அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் திருப்பி இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு பெரிய மூவ் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கிராஜுவலாக அப்சைடு போனாலும் பிரீமியத்தில் பெரிய மாற்றம் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா செல்லிங் வர ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன் எந்த இடம் சொல்கிறேன், இதுதான் பிரேக் அவுட் நடந்த இடம். அது 24,347 அளவுக்கும் போயிட்டு மார்க்கெட்டு திருப்பி ரிவர்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இறங்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். தொட்டானே இறங்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதே போல் மார்க்கெட் வந்து தொட்டானே இறங்குனுச்சு. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே படி. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,862 அப்படிங்கிற நம்மளோட டேவோட ஹை தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,977. தேர்ட் வந்து 24,073 அப்படிங்கிற நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,721 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் 23,618. தேர்ட் வந்து 23,449. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டேவோட சப்போர்ட்டுக்கு பாருங்கள், அந்த 23,618ங்கிற செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடைச்சானா அடுத்தது மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மேலே உள்ள இந்த அதாவது டேவோட ஹையும் லோன் தான் இன்றைக்கி நாளைக்கு முக்கியமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டும் பக்கா சைட்வேஸாக இருக்கும். இந்த ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் தான். அதாவது செகண்ட் சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் டவுன் தான் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் பிரேக் நடந்தானா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 57,783 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இப்போ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் டேயில் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால அந்த ஸ்பீடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரிலாம் தெரில. மார்க்கெட் ஏதோ நியூஸில் வந்து ஏதோ போகிற நிறுத்தம் சொன்னால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து அடுத்த ரெக்கவரி இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து
நாளைய பொறுத்தவரைக்கும் நான் என்னோடய ஹையை பிரேக் பண்ணலன்னா நாளைக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. அந்தமாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 55,554 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா 55,749 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தவரை 55,938. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 55,145 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,004 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 54,689. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு எல்லோ ஜோன் செட்டப் தான் இருக்குது. நான் போட்டுருவோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை தொட்டு மார்க்கெட் மேலே போனால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லாம் உடைச்சானா மார்க்கெட் எடுத்து இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே டே ரேஞ்ச் வரைக்கும் சடன் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, கீழேயும் அந்த எல்லோவும் உடைக்கல, மேலே ரெசன்ஸ் உடைக்கல, சைடு வேஸ்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்த உடைச்சா டே ஹையை உடைச்சா தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த உடைக்க முடியலன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோவுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் இடையில சைடு வேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்கும், சைடு வேஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும்போது தெரியுது. ஆனால் கேப் அப் இருந்து இதுக்கு மேலே கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதேபோல் எல்லோவுக்கு கீழே கேப் டவுன் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பேரிஸ் இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளாட்டாக இருந்தால் சைடு வேஸ் மார்க்கெட் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோன்னா பிரேக் ஆன இடம் இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே விளைஞ்சி இது வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே படி. நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 77,000 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 77,202 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 77,529. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 76,428 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 75,935. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 75,590. இன்றைக்கி டேவோட லோக்கு கொஞ்சம் மேலே. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாக்கி எல்லாத்துலேயுமே அந்த டே ஹையை பிரேக் பண்ணால் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் மட்டும் இந்த எல்லோ ஜோன் இந்த 200 பாயிண்ட் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்டோட மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இந்த செகண்ட் ரெசன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸும் அதிகம். அந்தமாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இது ஒரு டைப்பாக இருக்குது, பாக்கி ரெண்டும் ஒரு டைப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலும் பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. நாளைய மார்க்கெட் வர நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்பெரி. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஒரு கேப் அப் இருந்து இந்த எல்லோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு சைடு வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.